ஸ்டீம்டு சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நார்மலாக குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிட்டு அதில் 2 லெக் பீஸை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கெட்டி தயிர், 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகனா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இதை அந்த சிக்கன் பீஸில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மைதாவை கலந்துட்டிங்கன்னா மசாலா நல்லா கெட்டியாயிரும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த சிக்கனை ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்து ஆவி வரமும் தட்டு போட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு கோலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் நெய்யை விட்டு உடனே மூடி வச்சு 1 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையான சூப்பரான ஸ்டீம்டு சிக்கன் ரெடி. இந்த ரெசிபிக்கு ஆத்ரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.